கோரிக்கை நிறைவேறல. 84 பேரை செத்து போயிட்டான். 200 பேருக்கு மேல குத்துயிரம் கூட திரும்பி வந்திருக்கிறான். இதுக்கு நிர்வாகம் என்ன பதில் சொல்ல போகுதுன்னு கேட்கிறேன். இதெல்லாம் நான் உணராதவன் இல்லை, நான் உணர்ந்திருக்கிறேன், செய்யணும், உறுதியாக செய்வேன்னு சொல்றேன். இந்த அடிப்படையில் தான் இந்த பேச்சுவார்த்தையை அப்போட செய்யுங்க, நான் கூட யாராவது கலைஞரோம் போக சொல்லுறோம் என்று சொல்லலை. என்ன டைம் 9:15 பேச்சுவார்த்தை எப்போ முடிஞ்சுது? 5:30 மணிக்கு முடிஞ்சிடும் அன்றைக்குமா, 5:15 முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் என்ன சொல்லுது, சேப்பாங்க வந்து ஆன்லைன் மீட்டிங் போட்டு எல்லாரும் நிர்வாகிகள் கருத்துக்களை கேட்டு, தமிழ்நாடு முழுக்க சேர்ப்பு கருத்துக்களை கேட்டு, அதற்கு பிறகுதான் முடிவு பண்ணுறாங்க. வாரிய தலைவர் சொல்லியிருக்கார் மேலே சிஇடியில், அதுக்கு மேலே எல்லா இடங்களும் ஒப்புதல் கேட்டு இப்படி இருக்கு என்ன பண்ணலாம் என்று சொன்ன பிறகு ஒரே வார்த்தை சொன்னாங்க, மேலிடத்து சொன்னாங்க, உங்கள் சேர்மன் நேர்மையானவர், அவர் கொடுத்த வார்த்தையை காப்பாற்றுவார். அப்படி ஒருவேளை காப்பாற்றலன்னா போராடக்கூடிய ஆயுதம் நம்மகிட்ட இருக்கு, போராடக்கூடிய தோழை நாம, அவர் ஒத்தாது நம்ம கிட்ட பல 1000 பேர் இருக்கான். இந்த பல 1000 பேரை எப்பொழுது வேண்டுமானாலும் நம்ம திரட்ட முடியும். ஏன் கேட்குறீங்க? உங்களுக்கு அச்சம் வருது என்று நமக்கு வழிகாட்டப்பட்டது. அந்த வழிகாட்டுவதன் அடிப்படையில் தான் வாரிய தலைவர் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை, அவருடைய பேக்ரவுண்ட், அவருடைய செல்வாக்கு, அவருடைய தனி மனித ஒழுக்கம், பல விஷயங்கள் இதெல்லாம் கணக்கில் கொண்டுதான் சரி வாரிய தலைவர் டைம் கேட்டாரு, அந்த வகையில் நம்ம கொஞ்சம் டைம் கொடுக்கலாம் என்று தொழிற்சங்கம் முடிவுக்கு. அப்போட தொழிற்சங்கமாக வரல, இப்படி விஷயங்கள் இருக்குன்னு சொல்லி பல இடங்கள் பேசி கலந்து ஆலோசனை செய்து அவர்களை வழிகாட்டியதின் அடிப்படையில் அந்த முடிவெடுத்து இப்போ தமிழ் காட்சி. உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு? இப்படி சொன்னீங்களே, ஏதாவது உத்தரவு வாய்ப்பு சொன்னீங்களே, நான் சொல்றேன் அப்படியே திருப்பி கேட்கிறேன், சவால் கூட விடுறேன், சவாலே விடுறேன். உங்களுக்கு நான் 10 லட்சம் ரூபாய் காசு கூட தரேன், நீ போராட வாங்கிட்ட, நீ போராட வாங்கி போற முடியுமா? தொழிலாளிகளை ஒன்று திரட்டுவதற்கு, ஒற்றுமைப்படுத்துவதற்கு, நேர் வழியில் கொண்டு போவதற்கு நான் பல விஷயங்கள் மேடையில் பேசுவேன். அதாவது இப்போ சொல்கிறேன், நான் அன்று பேசுவது நிஜம், இப்பொழுது பேசுவது நிஜம். நான் வந்து அரசியல்வாதிகள் போய் பேச மாட்டேன், எனக்கு போய் பேச தெரியாது. ஏன்னா என்னுடைய பேச்சில் வந்து நாடக நடிப்பில் இருக்காது. என்ன ஃபேக்டாக பேசுவேன், முடியலன்னு சொல்லுவேன். இது தேராதுன்னு நான், இந்த கோரிக்கை தேராதுன்னு சொல்லுவேன். வாரிய தலைவரே இது தேராதுன்னு சொல்லி ஒரு தொழிற்சங்கம் சொன்ன விஷயத்தை இது தேரும், இந்த பாருங்க ஆர்டரை பாருங்கன்னு சொல்லி ஆர்டர் எடுத்து கொடுத்து, சர்வீஸ் எடுத்து கொடுத்து உடனே போடுங்க. ஓட சொன்னதில் வித்தியாசம் இருக்கு பாருங்க. இது பாருங்க, தொழிற்சங்கத்தோடு நான் பேசுகிறேன், நான் என்ன சென்ஸில் பேசணும்னா அதே சென்ஸில் நோட்டு இருக்கணும், அந்த உணர்வு அந்த நோட்டில் வெளிப்படணும். தொழிற்சங்கம் போராடி இருக்கிறது, அந்த போராட்டங்களையும் அந்த நோட்டில் கொண்டு வரணும். ஜேஎம்டி சொன்னார், அவர் சொன்னார் என்றெல்லாம் நோட்டில் விசிறி வைக்கக்கூடாதுன்னு சொல்லி அவரே கேட்டு சொல்கிறோம். அவர் 1 நோட்டு சொல்லிட்டு போயின்னு இருக்கல, அவரையும் அடுத்த லெவலில் சொல்கிறாரு, இந்த ஃபைல் உடனே பூட்டப் ஆகணும்னு அர்த்தம். இந்த ஃபைல் உடனே பூட்டப் ஆகி அவர் டேபிள் வந்து அரசாங்கத்தை போயிட்டு கையெழுத்து வாங்கி சொன்னாலும் கூட குறைந்தபட்சம் நாங்கள் நினைக்கிறோம் புத்தாண்டு பரிசாக அதை வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிறோம். புத்தாண்டு பரிசாக நல்லா தெரியும். நாம் எவ்வளவு எண்ணிக்கையில் இருந்தாலும் கூட நம்மையோட மிக பலம் வாய்ந்தது தெரியுமா அரசாங்கம் தான். அரசாங்கம் பலம் வாய்ந்தது. அந்த அரசாங்கத்தை உருவாக்குறது நாம். உருவாக்கத்தில் கோட்டை விட்டுருவோம். அது அப்போ பலம் வாய்ந்த அரசாங்கம் ஒன்று இருக்கின்ற பொழுது அந்த அரசாங்கத்திடம் கேட்டு பெற்று ஆக வேண்டும் என்பது விதிகளாக இருக்கு. 25 பேருக்கு மேலே ரெக்ரூட்மெண்ட் பண்ணால் ஃபினான்ஸை கேட்கணும். 25 பேர் ரெக்ரூட்மெண்ட் பண்ணணும்னா ஒரு டிஏ கொடுக்கணுமா ஃபினான்ஸை கேட்கணும், சலுகை கொடுக்கணுமா ஃபினான்ஸை கேட்கணும், எல்லாத்தையும் கேட்கணும் என்ற நிலை இப்போ 10 வருஷம் மாறி போச்சு எல்லாத்துக்கும். ஆக இவ்வளவு பிரச்சனைகளை எல்லாம் நாம் உங்களுடைய உணர்வுகளை எல்லாம் வாரிய தலைவரோட பேசியிருக்கோம். டைரக்டர் டிஸ்ட்ரிபியூஷன் இன்னைக்கு பேசி நாங்களாக போய் பேசி அவர் ஏதோ ஒன்று சொன்னார் சொல்லிட்டு போய் சொல்லி நேற்றுக்க முடிக்க முடியாத. இன்னைக்கு காலையில் வந்தோமே, காவல்துறை அனுமதிக்கலையே,
சாலை மறிப்பு சொன்னேன். ஏன் சொன்னேன்? நீங்கள் சாலை மறிப்பதன் மூலமாக உங்கள் எதிர்ப்பை தெரிவிப்பதன் மூலமாக வாரிய தலைவருக்கு உங்களோட உணர்வுகள் தெரியணும், அரசாங்கத்துக்கு உங்களோட உணர்வுகள் தெரியணும்னு சொல்கிறேன். பண்ணல, அரசாங்கம் வந்தல, எல்லா இடத்துக்கும் போனல, தமிழ்நாடு முழுக்க இதே உணர்வோடு தொழிலாளி போராடிருக்காங்க. அப்புறம் அந்த உணர்வோடு போராடிய தொழிலாளியினுடைய கோரிக்கைகளை அவ்வளவு எளிதாக சீட்டு இருக்குமா? எங்கேயாவது ஒரு நிறுவனத்தில் சீட்டு துவச்சதும் தனது கோரிக்கை விட்டு கொடுத்து தவறாக பயன்படுத்தி தவறாக போயிட்டாலும் ஒத்த நிறுவனத்தில் ஒரு ஆள் கட்டும், ஒத்த நிறுவனத்தில் நான் சொல்லுவேன். பல தொழிற்சங்கங்கள் இல்லை, பல அரசியல் இல்லை, நூற்றுக்கணக்கான சொல்லுவேன். நூற்றுக்கணக்கான காசுக்கு விலை போன தலைவர்களை யாரும் சொல்லுவேன். நாங்கள் அப்படியா? என்ன உங்களுக்கு புரிதல் இருக்கு? எங்களை பற்றி என்ன புரிஞ்சுன்னு இருக்கீங்க? இப்போ நானும் சேர்மன் சொல்லிட்டு அப்படியே வந்து காசு சூட்கேஸ் வேணுன்றாங்க. போமாட்டுன்னு அடைப்பிடிப்பதுக்கு ஒரு நியாயம் என்னப்பா? மசூதித்துறை யூனியன் ஆஃபீஸ் உங்களுக்கு எப்படிதான் திறந்திருக்க? எப்போ வேணாலும் வந்து நீங்கள் பேசலாமா என்கிட்ட? நாங்கள் தடைப்பட்டோமா? பேசவில்ல. காவல்துறை நமக்கு அனுமதி அளித்தது கண்ண சொன்ன விஷயம்தான். இன்னைக்கு பேச்சுவார்த்தைக்கு முக்கியத்துவமே காவல்துறை தான். இன்னைக்கு சேர்மன் ஆஃபீஸ் அவர் ஐடியாவே கிடையாது. சிஎஸ் பார்த்துட்டு நாளைக்கு அப்படியே டெல்லி போகிறோம். அதான் ப்ரோக்ராம். பேச வச்சார்ல, பேசினார்ல, கமிட் பண்ணார்ல. அந்த கமிட்மெண்ட்ல உண்மை இருக்கிறதா இல்லையா?